தேங்கி நிற்கும் வாழ்க்கையில் ஏங்கி தவித்த தமிழர்களுக்கு வாங்கி வந்த வரமாய் இருப்பவர்தான் கேப்டன் விஜயகாந்த். கலங்கி நிற்கும் தமிழர்களை கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கமாய் இருப்பவர்தான் கேப்டன். தமிழக அரசியலில் இன்று ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாய் நிற்பவர்தான் கேப்டன். நிலத்தை நிராகரித்துவிட்டு நதி நகர முடியாது, நீல வானத்தை நிராகரித்துவிட்டு நிலா சிரிக்க முடியாது, மழையை நிராகரித்துவிட்டு மனித உயிர்கள் வாழ முடியாது, காற்றை நிராகரித்துவிட்டு இதயம் துடிக்க முடியாது, நெருப்பை நிராகரித்துவிட்டு வெளிச்சம் வந்துவிட முடியாது. அதைப் போலவே இன்றைய சூழலில் தேமுதிகவை நிராகரித்துவிட்டு யாரும் தேர்தல் களத்தை சந்திக்க முடியாது என்ற நிலை உருவாகியிருக்கிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற பஞ்சபூதங்களின் ஒட்டுமொத்த சக்தியாய் களத்தில் நிற்பதே தேமுதிக மட்டுமே. தமிழகத்தின் எல்லா கட்சிகளும் எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாய் விரும்பும் செல்லப்பிள்ளை இப்போது தேமுதிக மட்டுமே. இத்தகைய கவர்ந்தெழுக்கும் காந்த சக்தியாய் தேமுதிக எப்படி மாறியது என்ற கேள்விதான் எல்லோருக்கும் இருக்கிறது. கேப்டன் மக்கள் பக்கமும் மக்கள் கேப்டன் பக்கமும் நிற்பதே இந்த வளர்ச்சிக்கான ரகசியம். அதுவே அனைவரும் அண்ணாந்து பார்க்கும் அதிசயம். நாட்டை வளப்படுத்த கோட்டையில் அமர்வதுதான் ஒரே தீர்வு என்ற கால சூழலில், வரலாற்று சிறப்புமிக்க சூழலில் 2016 தேர்தலை மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் இணைந்து கேப்டன் விஜயகாந்த் அணி என்ற பெயரில் தேர்தலை சந்திக்கிறது. இந்த மாபெரும் மகத்தான கூட்டணி அமைந்ததற்காய் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கேப்டனை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இன்றும் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்திற்கு வந்திருந்தவர்கள் கேப்டனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வளமான தமிழகத்தை நிலைநிறுத்த ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கேப்டன். அந்த அறிக்கையின் சாராம்சத்தை சாமானிய மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. வீரம் செறிந்த நெல்லை சீமையில், தமிழ் மனம் கமலும் நெல்லை சீமையில், சுதந்திர போரில் எண்ணற்ற வீரர்கள் உயிர் தியாகம் செய்த நெல்லை சீமையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குறித்தும், தமிழகத்தின் 50 ஆண்டு கால வீழ்ச்சி குறித்தும், அதிகார வர்க்கத்தின் செவி அதிர, இந்த புவி அதிர பலத்த கரவொலியோடு உரத்த குரலில் பேசினார். பெண்ணினமே பெருமைப்படும் பேராற்றல் கொண்ட புரட்சியின் புதிய வடிவம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். ஆயிரம் வினாக்களோடு வந்த மக்களுக்கு மடை திறந்த தனது பேச்சின் மூலம் விடை தேடி தந்திருக்கிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். இவங்களை 2 பேரையும் திட்டி மக்களும் சோர்ந்துட்டாங்க, நம்மளும் சோர்ந்து போயிட்டோம். போதும் அவங்கள திட்டினது. இனி நம்ம வந்தால் தமிழ்நாட்டுக்கு நாம என்ன செய்ய போறோம், இந்த தமிழகத்தை எப்படி முன்னேற்ற போகிறோம், இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களினுடைய வாழ்க்கையிலும் எப்படி ஒளியேற்ற போகிறோம் என்பதை பெரிய பெரிய வல்லுநர்களை வச்சு தெளிவாக சிந்தித்து உருவாக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையினுடைய விளக்கத்தை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்ற. கேப்டன் டிவில நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய வாயிலாக நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வகையில இங்க வேலை வாய்ப்புக்கு முதல் படியாக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள், அதாவது ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்குகள். அந்த பங்குகள்ல இதுவரைக்கும் அரசுல சொந்தமானவங்க பணியாற்றவங்களுக்கு ஷேர்ஸ்ல இல்லாம இருந்தாங்க. ஆனால் கேப்டனுடைய ஆட்சி வரும் பொழுது அரசு நிறுவனங்களை பணிபுரிந்து கொண்டிருப்பவங்களுக்கும், பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும், பணி ஓய்வு பெற்று இறந்த பிறகும் அவங்க குடும்பங்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த பங்குகள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். என்ன செய்ய போறோமோ அதை தான் சொல்வோம், சொன்னதை நிச்சயம் செய்வோம். அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை கேப்டனுக்கு ஆட்சி நீங்க கொடுத்தவுடன் இங்க சொல்லப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளும் ஒன்னொன்னா நடக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால நிச்சயமாக அந்த பங்குகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து சேரும்.
அதே போல இன்னைக்கு இளைஞர்கள், எத்தனை மாணவர்கள் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம எந்த அளவு இன்னைக்கு அவங்க வறுமையின் பிடியில சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கும் கேப்டனுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் உடனடியாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லி டிசிஎஸ், விப்ரோ, சத்யம், மகேந்திரா இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட நாம அவங்க உதவியோட நிச்சயமாக அரசும் சேர்ந்து நல்லபடியாக ஒரு டைஅப், அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் சொல்வாங்க, டைஅப் பண்ணி படிச்சு முடிச்சோன்னு அந்த பெரிய நிறுவனங்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை இப்ப உங்க எல்லாரும் முன்னாடியுமே நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளும் ஆண்டாள் அழகர் என்ஜினியரிங் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு படிச்சு முடிச்ச என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் அத்தனை மாணவர்களும் கஷ்டப்படக்கூடிய நிலைமை நாங்களும் கண்கூடா பாக்குறோம். இன்னைக்கு அவங்க செலவு பண்ணி படிக்கிற அந்த ஃபீஸ் கூட அவங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியல. பேங்க் லோன் வாங்கி தான் அவங்க படிக்கிறாங்க, அந்த லோனை கூட திருப்பி அடைக்க முடியல, வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வறுமையின் பிடியில சிக்கி இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் கேப்டன் இது போன்ற பெரிய நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்ற. இப்ப இங்க கோயில் இருக்கு, இங்க அர்ச்சகர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வருமானம் பெருசா இருக்காது, தட்டுல போடுறது ஏதோ அந்த மாதிரி தான். அதுக்குதான் கேப்டன் அவர்களுடைய நிலையையும் உணர்ந்து மாத ஊதியம் அரசாங்கமே கோவில் அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 200 நூல்கள் வரை தேசியமயமாக்கப்பட்டு அந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்களுக்கு சன்மானம் வழங்கி அவர்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க நிச்சயமாக நாம ஹெல்ப் பண்ணுவோம். அதன் மூலமாக 25,000 ரூபாய் முதல் 10 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் அந்த புக்ஸ் எழுதின டீச்சர்ஸ்க்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல். பொங்கலை கொண்டாடாதவங்க இல்ல. அதுல ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களால கொண்டாடப்படுகிறது. அதனால அந்த பொங்கல் திருநாளை ஒரு வார காலம் தமிழ்நாடு முழுக்க ஃபெஸ்டிவல் வீக் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணி நமது கிராமிய கலைகள், விளையாட்டு, உணவு திருவிழா, எல்லா விதமான பங்கன்ஸும் அந்த ஒரு வார காலம் தமிழ்நாடே திருவிழா கோலமாக செய்து எல்லா மக்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவு நிச்சயமாக செய்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி வைக்கிற. தமிழக மக்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேண்டும், திருவிழா ஜல்லிக்கட்டை நாங்க மீண்டும் பொங்கல் திருவிழால பார்க்கணும் என்று பல ஆண்டுகளாக நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உறுதியாக கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக பொங்கல் திருவிழா போது ஜல்லிக்கட்டையும் மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்துவதற்கு ஒரு உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு 100 கோடிக்கு மேல இந்தியால மக்கள் இருக்காங்க, ஆனா விளையாட்டுல பார்த்தா ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதனால விளையாட்டுத்துறையை மேம்படுத்த ஆண் பெண் போன்ற அனைவருக்குமே விளையாட்டுல ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தருவோம். பேரிடர் இப்ப கூட நம்ம எவ்வளவு பெரிய மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கோம். அதுல நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டமும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மழை வெள்ளம் ஒட்டுமொத்த மக்களையுமே இன்னைக்கு பயமுறுத்தி இருக்கு. அந்த போன்ற பேரிடர் காலத்துல உடனடியாக வந்து மக்களுடைய மக்களாக இருந்து அவர்கள் பிரச்சனையை கையில எடுப்பதற்காக பேரிடர் மேலாண்மை கவர்மெண்ட் மூலமாக உடனடியாக அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் துணை கொண்டு தன்னார்வ தொண்ட நிறுவனங்களோட துணையோட அந்த மேலாண்மை அமைக்கப்பட்டு அது பூமி, அதாவது எர்த்குவேக்கா இருக்கலாம், ஃப்ளட்டா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், எந்த பேரிடராக இருந்தாலும் உடனடியாக அரசாங்கத்தால அந்த அமைக்கப்படும் மேலாண்மை மக்களை தொடர்பு கொண்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை உடனடியாக மீட்டெடுப்போம் என்பதை சொல்றேன். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆற்று மணல் கொள்ளைக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. வெள்ளையர்களே வெளியேறி என்று சுதந்திரத்துல நம்ம தலைவர்கள் போராடி வெள்ளையரை அகற்றினாங்க. ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு உறுதியை ஏற்போம், கொள்ளையர்களே எங்கள் தமிழ்நாட்டை விட்டு தயவு செய்து செல்லுங்கள். மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, கிரானைட் கொள்ளை,
அதுபோல இன்னைக்கு ஃபாரஸ்ட்ல இருக்கிற அத்தனை செம்மரக்கட்ட கொள்ளை என்று எல்லா கொள்ளைகளும் செஞ்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட யார்ட்டையும் பணப்புழக்கம் கிடையாது. பணப்புழக்கம் இருப்பது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக முதலமைச்சர்ல இருந்து கிளை கழக தொண்டர் வரைக்கும் அத்தனை பேர்கிட்ட தான் பணப்புழக்கம் இருக்கு. இந்த நிலையை நாம நிச்சயமாக மாற்றி அந்த மணல் கொள்ளையை உடனடியாக தடுத்து, ஜெயலலிதா கூட ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க இரும்பு கரம் கொண்டு மணல் கொள்ளையை தடுப்பேன்னு. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய வருமானமே அதிமுக அந்த மணல்ல தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நீங்க எல்லா புக்ஸ்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அது போல கிடையாது. உடனடியாக மணல் கொள்ளையை தடுக்கப்பட்டு செயற்கை மணலை உருவாக்கி அத்தனை பேருக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு நிச்சயம் செய்வோம் என்பதை உறுதியா சொல்றேன். அதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சேம நல நிதி, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னு ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். என்ன நிறைய கோரிக்கை இருக்கு, விஷயங்கள் டைம் இல்ல, அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க உங்க தரப்புல இருந்து இப்ப மாசம் நீங்க சம்பாதிக்கிறத ஒரு 60 ரூபாய் நீங்க போட்டா போதும். கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் போடும். சென்ட்ரல் கவர்மெண்டோட காசு மொத்தம் ஒரு 600 rupees ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல உங்க அமௌண்ட்ல இருக்கும். நீங்க ரிட்டையர்ட் ஆகி போகும்போது அந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய தொகையாக உங்க குடும்பங்களுக்கு வரும். இல்ல இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதை கேன்சல் பண்ணி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், வீடு கட்டணும் அப்படி சொன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நமது அரசு உதவி செய்யும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்றேன். இதன் மூலமாக 10 லட்சம் வரைக்கும் குடும்பங்களுக்கு மேல நிச்சயமாக பயன்பெறுவார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன ஹார்பர் துறைமுகங்கள் உருவாக்கி அதன் மூலமாக நிச்சயமாக தொழில் முன்னேற்றம், வருமானத்தையும் நாங்கள் உருவாக்குவோம். அதே மாதிரி இன்னைக்கு வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளுக்கு சென்ற நம்ம தமிழர்களுடைய நிலை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாது. இன்னைக்கு கேப்டன் கூட நான் போகாத ஃபாரின் கண்ட்ரிஸே இல்லை. கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிருக்கோம், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா கண்ட்ரிஸ் போனா நம்ம தமிழர்கள் அங்க போய் படுற கஷ்டத்தை நாங்க கண்ணார பார்த்திருக்கோம். கேப்டன் கிட்ட ஓடி வருவாங்க. என்னன்னு கேட்டா ஊர்ல வேலையே இல்லைன்னு, அதனால தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க வந்த அப்புறமா தான் தெரியுது ஒட்டகத்தை மேயி போய் பேரிச்ச பழத்தை எடு சொல்லி அவ்வளவு தூரம் எங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு, ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட இல்லைன்னு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேப்டன் பேசுவோம். அப்படியே கண்ணுல தண்ணி வரும். கேப்டன் தமிழ்நாட்டில இருந்து வேலை வாய்ப்புக்காக பக்கத்து மாநிலமோ இல்ல பக்கத்து ஸ்டேட்டுக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ போய் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. ஆனால் கேப்டனுடைய ஆட்சி வந்தவுடனே நிச்சயமாக தமிழர்கள் நலன் காக்க நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலுமே நாம வந்து அவர்களை காக்கக்கூடிய வகையில இங்க இருந்து தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு இன்னெல்லாம் எம்பசி கிட்ட பேசி நம்ம தமிழ் மக்களுக்கு எந்த இடத்திலும் எந்த பாதிப்பு இல்லாம உங்களை உடனடியாக காப்பாற்றி கொண்டு வர வேண்டிய முழு கடமை கேப்டன் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்வார் என்ற உறுதியை உங்க அத்தனை பேர் முன்னாடியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் உதவி செய்ததே தமிழ்நாட்டில் யாருன்னா எல்லா மாற்றுத்திறனாளிகிட்ட கேளுங்க, கேப்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்குதான் அரசியல் கட்சி தலைவர், நடிகராக இருந்த காலத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய பாதுகாவலராக சகோதரராக இருந்தவர் நமது கேப்டன் என்றால் என்னுடைய வார்த்தை மிகையில். அந்த மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில 3 சக்கர சைக்கிள், அதாவது கேப்டன் தான் அதை முதல்ல கொடுத்தார். இன்னைக்கு அவங்க 3 சக்கர, அதாவது 2 வீலர்ல போய் அவங்க வேலைகளை செய்யறதுக்கு அவர்களுக்கு உடனடியாக 3 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லாத டிவிஎஸ் 50 அத்தனை பேருக்கும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தை உங்க எல்லோரும் முன்னாடியுமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே மாதிரி நான் சொன்னல, வங்கியில கடன் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி, யாரெல்லாம் வங்கியில கடன் வாங்கி படிக்கிறாங்களோ அந்த மாணவர்களை எல்லாம் உடனடியாக தேர்ந்தெடுத்து 3 படிப்பு முடிச்சு அந்த சர்டிபிகேட் காமிச்சா போதும், 3 மாசத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நிச்சயமாக நம்மால உருவாக்கி கொடுக்க முடியும். அந்த பேங்க்ல வாங்குற லோனையும் பாதியாக குறைச்சு அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டில் வெளிப்படையான ஒரு ஆட்சியை நிச்சயம் கேப்டன் கொண்டு வருவார். லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்ன நமது ரமணா பாணியிலேயே ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரமணா படத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் ACF, அதே பாணியில தமிழ்நாடு முழுவதும் லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்காக கண்காணிப்பாளர்கள் மூலமாக புகார் கடிதமோ ஒரு இமெயிலோ நீங்க ஜஸ்ட் அனுப்புனா போதும். ஆனா அது உண்மையா இருக்கணும். அதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. யார் லஞ்சம் வாங்குறா, ஊழல் வாங்குறா என்பது அப்புறம் தெரியும் அவங்களுடைய நிலைமை என்ன என்பது. நிச்சயமாக ரமணால அங்க வந்து பண்ணுவாங்க, அது வேணாம். ஆனா வாழ்க்கையில அவங்க மறக்கவே முடியாத அளவு தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். அதனால லஞ்சம் ஊழல் இங்கு முற்றிலுமாக அகற்ற முடியும் என்ற உறுதி நிச்சயமாக நமக்கு உண்டு. அதே போல அரசு ஊழியர்கள் பொருளாதார குற்றம் கடுமையான தடுப்பு அப்படின்னு சொல்லி 176 பிரிவிலிருந்து 117A பிரிவுக்கு மாற்றம் செஞ்சு தண்டனையை குறைப்போம். சரி, நம்ம லஞ்ச ஊழல் செஞ்சுட்டுமே கேப்டன் வந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், எல்லாம் பயப்படாதீங்க. கேப்டன் என்னைக்கு உங்களுக்கு உற்ற தோழர், நண்பர், உங்களை சரியான பாதையில தான் கொண்டு செல்வார். அதனால கடுமை எதற்கு கடுமையான தண்டனை, அதுவும் சில விஷயங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. 176 இருந்து அதாவது 17A என்று அந்த தண்டனை அந்தந்த பிரிவுக்கு தகுந்த மாதிரி குறைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் நிச்சயம் தரப்படும். ஓய்வு பெற்ற வயதானவர்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் அதை பரிசீலனையில நாங்க கொண்டு வருவோம். அதே மாதிரி இன்னைக்கு கருவேல மரங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அதனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை. உடனடியாக அந்த கருவேல மரங்களை எல்லாம் அகற்றி அந்த நிலங்களை விளை நிலங்களாக மாற்றி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வருவாயை மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். விவசாயம் தான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன். அதே பேங்க் லோன் வந்து கையில காலில் விழுந்து பேங்க் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போறாங்க. டிராக்டர் பரவாயில்ல, அவர் ஃபேமஸ் ஆயிட்டார், அவர்கிட்ட வாட்ஸ்அப் இருந்துச்சு, தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க பரவிருச்சு. ஆனால் வாட்ஸ்அப் இல்லாம தாங்கள் படுற கஷ்டத்தை வெளியவும் சொல்ல முடியாம இன்னைக்கு எத்தனை லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மையிலேயே உணர்ந்தவர்கள். ஏன்னா என்னைக்குமே நான் சொல்றேன், கேப்டனும் சரி நானும் சரி விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதை பெருமையோட எல்லா இடத்திலுமே நான் பதிய வைக்கிறேன். விவசாய குடும்பத்துல விவசாயம் பார்த்து வந்தவங்க, அதனால விவசாயிகளோட கஷ்டம் நிச்சயம் தெரியும். அதனால உங்களுக்கு அத்தனை பேருக்குமே விவசாயத்தை நாங்கள் முன்னேற்றுவோம். நம்மாழ்வார் விவசாய திட்டம் என்ற திட்டத்தின் கீழே நிச்சயமாக நாத்து நடுவதற்குரிய கருவிகளை மானிய விலையில் வழங்கப்படும். இயற்கை உரமும் மானிய விலைகளை தரப்படும். 3 மடங்கு உற்பத்தி செய்யக்கூடிய நல்ல வீரியமக்க வித்துக்கள் உங்களுக்கு தரப்படும். அதே போல பிற நாட்டு அதாவது நாங்க போறப்ப ஃபாரின்ல பார்த்திருக்கோம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவங்க எல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அதுதான் கேப்டன் மனசுல இருந்துச்சு. நல்ல விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நிச்சயமாக வெளிநாட்டுக்கு கவர்மெண்ட் செலவுலயே அனுப்பி அந்த புது டெக்னாலஜி அவர்களும் தெரிஞ்சு இங்க வந்து அதை அவங்க பயன்படுத்தி அந்த விவசாயிகள் பயன்பெற்றக்கூடிய அளவு நிச்சயமாக அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும். அதன் மூலம் 25,000 பேருக்கு மேல பலன் பெறுவார்கள். இது அரசாங்கமே அவர்களுக்கு அந்த செலவை ஏற்றுக்கும். உணவு உற்பத்தி, அரிசி, எண்ணெய் போன்ற காய்கறி, பால் எல்லா உற்பத்தியும் பல மடங்கு உற்பத்தி அதிகம் செஞ்சு நிச்சயமாக அதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா ஒரு வருமானம் பல மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். பால் உற்பத்தியும் அதே போலதான். பால் உற்பத்தியில இன்னைக்கு அதை பத்தி பேசினா இன்னைக்கு ஃபுல் டே பேசலாம், அவ்வளோ இருக்கு பால்ல. இன்னைக்கு வர்ற பால் சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒழுங்கான கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை. அவ்வளோ அவலமா ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.
அதனால வீணான பாலை கொண்டு போய் கீழே கொட்டுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாலே இல்லாம குழந்தைங்க பெரியவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்த பாலை சேமிச்சு வைக்க ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கூட இல்லாம கீழே கொட்டக்கூடிய ஒரு அவல நிலை. இந்த சரிசமமா இதை சரி செய்யணும். ஒரு பக்கம் நீங்க பாருங்க, தானியம் கிடங்குல புழுத்து போய் மக்கி போய் வீணா கொட்டுவாங்க. இன்னொரு சைடு பாருங்க, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம நம்ம மக்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமையும் இதே நாட்டுல தான் இருக்கு. ஏன் இந்த அளவு விகிதாச்சாரம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சிந்திச்சுதான் இதை எல்லாம் சரிசமமாக செய்த பாலும் சரி உணவும் சரி அத்தனை மக்களுக்கும் சரிசமமாக நிச்சயம் கிடைக்க செய்வோம். அதே போல கக்கன் கைத்தறி நெசவாளர்கள் ஓய்வூதிய திட்டம், நெசவாளர்களுக்காக இது அறிவிக்கப்பட்டது. நெசவாளர்கள் 60 வயசுக்கு மேல போயிட்டா வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கமே ஓய்வூதியத்தை நெசவாளர்களுக்கு நமது அரசாங்கம் தரும் என்றதை சொல்ற. அதே போலதான் மீனவர்களுக்கும் கடலுக்கு போனா எவ்வளவு வலு இருக்கணும் உடம்புல எனக்கு தெரியும். அது போல இன்னைக்கு மீனவர்கள் 60 வயசுக்கு மேல கடலுக்கு போக முடியாது. அதனால சிங்கார வேலர் மீனவர் ஓய்வூதிய திட்டத்தை கேட்டர் அறிவிச்சிருக்கார். 60 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கும் நிச்சயமாக ஓய்வூதியம் வழங்கப்படும். அப்துல் கலாம் கிராம பொலிவு திட்டம் அடுத்தது இருக்கு. ஆடு மாடு கோழி பட்டுப்பூச்சி இது போன்ற வளர்ப்புகளை எல்லாம் செய்து அத்தனை பேருக்கும் வீடுகளை உருவாக்கி யாருக்குமே இனிமே வீடு இல்லை என்ற நிலையே இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வீடு உருவாக்கி தருவோம். ஜெயலலிதா சொல்ற பொய் வாக்குறுதி மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். செய்வீர்களா செய்வீர்களா செய்வீர்களான்னு அந்த அம்மா ஒண்ணுமே செய்யாம போயிடுச்சு. ஆனா கேப்டன் அப்படி கிடையாது. சொன்னதுதான் சொன்னதை நிச்சயமா செய்வார். அதுதான் நம்ம கேப்டன் அப்படின்றத உறுதியா இந்த நேரத்துல உங்க முன்னாடி சொல்ற. உறுதியாக அனைவருக்கும் வீடு. அதே மாதிரி சிறப்பு குழந்தைகள் சொல்வாங்க, மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் சொல்வாங்க. அவங்களை வீட்டுல வச்சு பாதுகாக்கிறதே பெரிய சவாலா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களை ஹாஸ்டல் வசதியோட ஸ்கூல் ஃபெசிலிட்டியோட அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கவர்மெண்டே ஒரு நல்ல ஸ்கூலை நிச்சயமாக ரன் பண்ணும். அதே மாதிரி 3ஆம் பாலினம் அதாவது திருநங்கைகளுக்கு இன்னைக்கு ரொம்ப சீப்பா அவங்களை பிஹேவ் பண்ணவே சொசைட்டி நினைக்குது. ஆனா அவர்களும் நம்ம மாதிரி மனிதர்கள் தான். திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்றது நம்ம கேப்டன் தான் என்னைக்குமே. அதனால அவங்களும் நம்மளோட பிறந்தவங்க, நம்ம சகோதர சகோதரிகள் என்று நினைச்சு அவங்க ஸ்கூல் காலேஜ் ரெசிடென்சியல் ஹாஸ்டலோட அவங்க படிக்கிறதுக்கும் உறுதியா செய்வோம். அதே மாதிரி இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன் பல கிராமங்கள்ல ஒவ்வொரு தொகுதிக்கு நான் போறப்ப சொல்றது, இங்க லேடிஸ்க்கு என்று ஒரு கல்லூரி இல்ல, கவர்மெண்ட் காலேஜ் இல்ல அப்படின்னு எல்லா தொகுதியிலுமே நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இருக்கா லேடிஸ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா கிராம பகுதியில? இல்லையா? அதுதான் கேப்டன் என்ன பிளான் பண்ணாரு, இதை எப்படி நம்ம உடனடியா செய்ய முடியும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, இப்ப நாங்க சொல்ற திட்டத்தை பாருங்க, எல்லாரும் காப்பி அடிக்க போறாங்க. இதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கேப்டன் இன்னும் கூட்டணி அறிவிக்கல. நாங்க இன்னி வரைக்கும் அதிமுக அறிவிச்சுச்சா, திமுக அறிவிச்சுச்சா? கேப்டன் தான் முதல்ல அறிவிச்சார். தேர்தல் அறிக்கையை வெளியிட போறோம்னு திமுக 3 மாசமா சொல்லிட்டு இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்களா? அதிமுக வெளியிட்டாங்களா? ஏன்னா ஆண்ட கட்சிக்கும் ஆட்சி செய்யற கட்சிக்கும் பயம். ஆனா எதை பத்தியும் பயம் இல்ல. நான் வந்தா என் மக்களுக்கு இதை செய்வேன் என்று முதல் தேர்தல் அறிக்கையை சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள் தான். அதனால சொல்றேன், இப்ப நம்ம சொன்ன தேர்தல் அறிக்கை காப்பி அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நிச்சயம் ஆட்சிக்கு வர போறது நம்ம தான், இந்த திட்டங்களை நிறைவேற்ற போவதும் நாம தான் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படியே ஈவினிங் காலேஜா மாத்தி எல்லா இடத்திலும் பெண்களுக்காக கவர்மெண்ட் கல்லூரிகளை நிச்சயமாக உருவாக்குவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சொல்றேன். இதுதான் ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. ஈஸியா நம்ம உடனே ஸ்கூல்ஸ் ஈவினிங் காலேஜ ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ணலாம். எல்லா இடத்திலும் பெண்களுக்கான கல்லூரியை உருவாக்குவோம். அதே போல மாணவர்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்க நாலேஜ் டெவலப் பண்ணி அவங்களையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அனுபவம் வர செய்வோம். அதே மாதிரி காலையில நிறைய குழந்தைங்க சாப்பிடாம வர்றாங்க. இப்ப வெறும் மதிய உணவு தான் இருக்கு. காலை உணவும் அனைத்து குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதுவும் எப்படின்னா சத்தான உணவாக பால் முட்டை சுண்டல் சத்து மாவோடு பகல் உணவும் குழந்தைகளுக்கு தரப்படும் என்ற வாக்குறுதியை உங்கள் கருப்பு எம்ஜிஆர்
தமிழ்நாடு மக்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறார் என்றதையும் உங்க முன்னாடி சொல்றேன். அதே மாதிரி 1000 பெண் பள்ளிக்கூடங்களை மாலை நேரம் கல்லூரியா மாத்துவோன்றது நான் சொல்லிட்டேன். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல. எல்லா வில்லேஜுக்கும் நாங்க போயிருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள கூட போக முடியாது. இதுதான் நிலைமை. அதனால சொல்றேன், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அத்தனையுமே தரம் உயர்த்தப்பட்டு 24 மணி நேரமும் மக்கள் சேவைக்காக மருந்து மாத்திரையோட டாக்டர் செவிலியர்களோடு எல்லா பகுதியிலுமே உங்களுக்கு தரமான மருத்துவமனைகளை உறுதியாக நமது ஆட்சி கொண்டு வரும் என்ற உறுதியை உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சுற்றுலா விடுதிகள் உருவாக்கப்படும். அதன் மூலமாக சுற்றுலாத்துறையை நாம முன்னேற்றலாம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர், பெட்ரோல் டீசல் எங்களால ஊத்தவே முடியல அப்படின்னு இது ஒரு பெரிய மனக்குறை எல்லாத்தையுமே இருக்கு. ஆனா கேப்டன் தான் முதல்ல சொல்லியிருக்காரு, இது எப்படி செய்ய போறார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. செய்வார். அவர் வரும்போது சொல்ற, திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இடமில்லை. எல்லா இதயங்களும் இப்போது விரும்புவது கேப்டன் விஜயகாந்த் அணியை மட்டுமே. அதனால் அடுத்து அரும்புவது இந்த கூட்டணிதான் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை.